டிஎஸ்கே தகவல் சேனல். குட் ஆஃப்டர்நூன் மெம்பர்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக பேசுறதுனால தான் ரொம்ப நேரம் பேசுறீங்கன்றீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக பேசும்போது ரொம்ப நேரம் பேசுறீங்க, போர் அடிக்குது. வேலை எப்போ ஸ்டார்ட் ஆகும், வித்ட்ராவல் எப்போ கொடுப்பீங்க, ரீஃபண்டபிள் எப்போ கொடுப்பீங்க, மூணே கேள்வி தான் சார் எங்களுக்குள்ள. அதுக்கு மட்டும் ஷார்ட்டாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கு மட்டும் பதில் சொல்றது என்னுடைய வேலை இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலைகள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒன் பை ஒன்னா தனித்தனியாகவே ஆடியோ போடுறேன். ஸோ மொத்தம் 10 கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸ்க்கு 10 ஆடியோவாக நான் போட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகும் யாருக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஓகே, ஸோ ரைட். ஃபர்ஸ்ட் ஐடி அன்பிளாக் ரிலேட்டட். அன்பிளாக் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் தேவையோ, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரிக்வஸ்ட்டை யார் கொடுக்க சொன்னோம் அப்படின்னா, என்னுடைய ஐடி தெரியாமல் நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும், எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காம போயிடுச்சு, ரொம்ப நாளா சரி பிரேக் விட்டு நீங்க ரொம்ப நாளா 6 மாசமா பிரேக்ல இருந்ததுனால நான் சரியா நோட்டீஸ் போட்டு ஃபாலோ பண்ணாம போயிட்டேன், அதனால எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாம போயிடுச்சு, அதனால நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணல, என்னுடைய ஐடி இப்போ பிளாக் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் அதை பார்த்தேன், ஸோ என்னுடைய ஐடி மறுபடியும் நீங்க அன்பிளாக் பண்ணி கொடுங்க, நான் எஸ்பிஓல கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை மெயில் போட சொல்லிடணும். ரைட், இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாரோ அவங்க மெயில் போடுங்க அப்படிங்கிறத நம்ம மெயினாக கொடுத்த விஷயம். ஸோ அந்த ரிக்வஸ்ட்ல வந்த அத்தனை பேருக்கும் எஸ்டர்டே ஈவினிங் 4:30 வரைக்கும் யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ அத்தனை பேருக்குமே செக் பண்ணி கரெக்டான ஸ்டாஃப் ஐடி இருந்த அத்தனை பேருக்கும் அன்பிளாக் பண்ணியாச்சு. நைட்டே அன்பிளாக் ஆகிட்டு இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 10,000 பேர்ல ஒரு 200 பேர் கிட்ட அன்பிளாக் ஆகல. இந்த 200 பேர் யார், 250 பேர் கிட்ட அன்பிளாக் ஆகல. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அந்த ஸ்டாஃப் ஐடியில தப்பு பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் ஐடியே போடாமல் விட்டுருக்காங்க, ஏதோ வேற கம்பெனிகளோட ஐடியெல்லாம் தூக்கி இங்கே போட்டு வச்சிருக்கிறது, ஸ்டாஃப் ஐடி அடியில் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கிறது, ஸ்டாஃப் ஐடி தப்பா போட்டுருக்கிறது, எஸ்பிஓ விடி பிரீமியமா பேசிக்கான்னு போடாமல் இருப்பாங்க, அந்த நம்பர்ஸ் தப்பா போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஸ்டாஃப் ஐடி போட வேண்டிய இடத்துல வந்து பேன் கார்டு நம்பர் அனுப்பியிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 ஐடிஸ் இருக்கு. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெயில் ஐடி வச்சு நாங்கள் அட்மிட் டீம் அதை செக் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போகணும், பட் என்ன பண்றது, ரைட். ஸோ நம்ம மக்கள் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாம அதை சரி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல. பட் இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் தப்பு பண்ணால் அதுக்கு மேலே பனிஷ்மெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் நம்ம இப்போ ஒரு பக்கா ப்ரிப்பரேஷன்ல இருக்கும். அதெல்லாம் உள்ள வந்து வரும்போது உங்களுக்கு தெரியும். ரைட், ஸோ இப்போதைக்கு அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 250 ஐடிஸையும் என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு அவங்களால கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்று மெயில் ஐடியா ரிஜிஸ்டர் மெயில் மெயில் பண்ணிருக்கணும், அதுவும் கிடையாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 250 ஐடிஸ்ல அவ்வளோ வேஸ்ட் தான். அதுக்கு நாங்கள் ரிப்ளை என்ன போடுறது, ரைட். செக் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை வச்சு கரெக்டான ஸ்டாஃப் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது அட்மின் டீம்ல இருந்து அதை பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இது அன்பிளாக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மற்றபடி கிட்ட 99.9% எனக்கு தெரிஞ்சாச்சு. 10,000 பேர்ல வெறும் 250 மெம்பர்ஸ் மட்டும்தான் இன்னும் அன்பிளாக் ஆகாம அந்த எரர்ஸோட நின்றுட்டு இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணியாச்சு, முடிஞ்சது. ரைட், கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்டேஷன் கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், நெக்ஸ்ட் ரீஃபண்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஆடியோ ஒரு பெரிய ஸ்டோரியாக போயிருக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அதில் நிறைய இருக்குது, அது கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம், ஷார்ட்டாகவும் 2 நிமிஷத்துலையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஷார்ட்டாக சொன்னால் புரியாது மக்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன், என்ன நடந்தது A to Z சொல்லியிருக்கேன். அந்த கதை வேணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. தேர்ட் ரீஃபண்ட் ரிலேட்டட். ஓகே, ரீஃபண்ட் ரிலேட்டட் யாரெல்லாம் ரீஃபண்டபிள் ஆல்ரெடி ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் மெயில் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த லிஸ்ட் இருக்குது. நமக்கு அப்ரூவல் லெட்டர் கிடைச்சது இமீடியட்டாக நம்ம அதை போட ஆரம்பிச்சிடும். அது முடிச்சிடும். ஃபஸ்ட் மெயில் மூலியமாக லாஸ்ட் இதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது ஒரு பேட்ச் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் பேமெண்ட் போட்டு முடிச்சிடும். அடுத்தது இங்கே நம்ம ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, ஃபார்ம்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ரீஃபண்டபிள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நிறைய பேருக்கு வந்து பிளாக்ல இருக்கு இல்லையா ஐடி, ஸோ எதுவுமே இல்லாத இன்ஆக்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் மெயில் போடுவோம், மெயிலில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம். ஸோ கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ மெயிலில் கண்டிப்பாக அவங்களையும் கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா போதும், நம்ம பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். அது மொத்தம் ரீஃபண்டபிள் எஸ்பிஓ வேணான்னு அத்தனை பேருக்கும் கிடைச்சிடும். 1 by 1 ஃபர்ஸ்ட் யாருக்கு மெயில் போட்டு ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் ரெடியாக வச்சிருக்கோம். ரைட், அவங்களுக்குலாம் அந்த அக்ரிமெண்ட் ரீஃபண்டபிள் வாங்கினாலே அக்ரிமெண்ட் கம்பல்சரி. அக்ரிமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணாத யாருமே ரீஃபண்டபிள் போகாது. அது ரூல்ஸே இருக்குது, ப்ரொசீஜரே இருக்குது. ஸோ அத்தனை பேருக்குமே நம்ம ரீஃபண்டபிள் கொடுத்தலாம். எஸ்பிஓவில் பே பண்ண அத்தனை பேருக்குமே ரீஃபண்டபிள் கிடைக்குங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன் பண்ணல அதெல்லாம் கிடையாது. கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டீங்க, ஆனால் அவங்க பணம் போனஸ் இன்கமாக கணக்கு காமிச்சு நாங்கள் போடுறோம். மற்றவங்களுக்குலாம் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ரீஃபண்டபிளாகவே திருப்பி கொடுத்துருவோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்க போதில்லை. சரிங்களா, ரைட். மொத்தம் அத்தனை பேருக்குமே பே பண்ண அமௌண்ட் வந்து சேரும். 1 by 1 ஸ்டெப்பாக நம்ம ஒர்க்கை நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பேமெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிடும். ரைட், அதனால் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. வருமா வராது 100% வருங்க. சரியா, உடனே இப்போ ப்ராசஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன்ஸ் எஸ்பிஓக்கு மட்டுமே அமையக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய எங்களுக்கு அமையும். ரைட், அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரிங்களா, ரைட். ரீஃபண்டபிளை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும் கிடைக்கும். கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணாதவங்க எல்லாருக்குமே 1 by 1 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வித்ட்ராவல் ரிலேட்டட். வித்ட்ராவல் நிறைய லாஸ்ட் ஆடியோவில் நான் நேற்று நான் சொல்லும்போது கூட நான் சொல்லியிருந்தேன். ரைட்,
ஸோ வித்ராவல் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நிறைய எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வித்ராவல் ஃபுல்லாக ஜீரோ பண்ண போகிறோம். எல்லா வாலெட்டும் ஜீரோ ஆகணும். எல்லாருமே வித்ராவல் கொடுத்தணும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரைவேட் லிமிட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 1 ரூபீலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வித்ராவல் இன்கம் சரிங்களா. ஸோ அதுதான் விஷயம், அதுதான் நாங்கள் பிளான் வச்சிருக்கிறது. அதனால் இந்த வீக் நிறைய எதிர்பார்க்கலாம். பட் கொஞ்சம் டவுட் தான். இந்த ஏன்னா அப்ரூவலே வியாழன் வெள்ளியில் கிடைச்சிடும் சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் கிடைச்சிச்சுன்னா நம்ம சாட்டர்டே சண்டேவில் கூட நம்ம வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துலாம். கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே தான் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம். ரைட், இது வித்ராவல் ரிக்வஸ்ட் ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள நம்ம எல்லாருமே வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரமாக அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம எல்லாருமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் அத்தனை பேருமே வித்ராவல் கொடுக்க போகிறோம். அவங்க வாலெட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும். ரைட், அதில் எந்த டவுட் வேணும். அது 1000 ரூபா வச்சிருந்தாலும் 500 ரூபா வச்சிருந்தாலும் ஏன்னா நம்ம ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்போம் சரிங்களா. பட் இந்த தடவை லிமிட் எல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஜீரோ பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரைவேட் லிமிட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி. ரைட், அதனால் நிறைய விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃப்ரெஷ், எவ்ரிதிங் ஃப்ரெஷ். எதுவுமே இந்த பெண்டிங் இதில் கண்டினியூ ஆகுது, அந்த பெண்டிங் அதில் கண்டினியூ ஆகுது. ஜிஎஸ்டி கூட பெண்டிங்ன்றதே இருக்கக்கூடாதுன்னு கிளியர் பண்ணிட்டு இருக்கும். ரைட், எல்லாமே பெண்டிங் இல்லாமல் தான் இருக்கணுன்றதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வரும். அடுத்தடுத்து அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சுங்க, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இதே பார்த்து குரூப்பில் உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ரைட், ஏன் ஆர்குமெண்ட் போயிட்டு ஆர்குமெண்ட்லாம் வேணாம். உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படி சொல்லி நீங்கள் செகண்ட் ஆடியோவில் 24 நிமிஷம் பேசுகிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக நீங்களாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு ஆன்லைனில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டிலேருந்து மொபைலில் ஒர்க் பண்ணுறீங்க. இன்டர்நெட் பேஸ்ட் ஒர்க் தான் உங்களுக்கு சரியா. இன்டர்நெட் பேஸ்ட் ஒர்க்கில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். உங்கள் நாலேஜ் தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா காசை கொடுக்குறீங்க, உட்காந்து கூகுளில் தேடுங்க, சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், அதை உட்காந்துட்டு அதை விட்டுட்டு குரூப்பில் வந்து ஒரு கேள்வி, எப்போ வித்ராவல் வரும், எப்போ ரீஃபண்டபிள் வரும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ பிளான் லான்ச் ஆகும், எல்லாத்துக்கும் காமனாக தான் நோட்டீஸ் போல சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு கேள்வி, நான் அவ்வளோ அங்கே உட்காந்து பக்கமெல்லாம் கேட்க முடியும். எவ்வளோ நான் ஆடியோவை கேட்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியாது, உங்களால் கண்டினியூ பண்ண முடியாதுன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, ரைட். அடுத்தது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ரைட், ஸோ என்னன்னா தேவையில்லாத லிங்க் எல்லாம் வருது. இந்த டெலிகிராம் நிறைய பாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான லிங்க் எல்லாம் வருது. அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணால் எங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகிடுது. ஸோ எங்கள் அக்கௌண்ட்டில் தேவையில்லாத நிறைய பேருக்கு ப்ரைவேட் மெசேஜஸ் போகுது. இப்போ ப்ரைவேட் மெசேஜ் எங்கிட்ட ஆட்டோமேட்டிக்கலாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, முதல்ல ஒரு லிங்க் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஒரு லிங்க்கோ இல்லை இமேஜ் மாதிரி பிளராக இருக்கிற மாதிரி இமேஜோ அது இன்னார் அனுப்புனாங்க, இது அந்த லிங்க்கில் இருக்கிற விஷயம் இதுதான் தெரியாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, அந்த இமேஜை கிளிக் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஒரு எஸ்பிஓ ஒரு லிங்கை ஷேர் பண்ணுது. எஸ்பிஓ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்க் எதுக்கு? ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணுங்கள். இல்லை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டோட லிங்க் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சொல்லுவோம் அது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னன்னே தெரியாத இப்போ நோட்டீஸ் போர்டில் நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் மொட்டையா என்னன்னே தெரியாத ஒரு லிங்க் வருதுன்னா உடனே போய் கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அதுதானே. எங்கே எதை பார்த்தாலும் உடனே இது என்னன்னு கிளிக் பண்ணிடுங்க. இதெல்லாம் பேசிக் நாலேஜ் சொல்லிக் கொடுங்க. யூடியூபர்ஸ்லாம் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் இந்த வியூஸ்க்குலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் அவ்வளோ வியூஸ் வரும். நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் யூடியூப்ல மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சுன்னா சரியா. அதனால் அன்வான்ட் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. டெலிகிராமோ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ எல்லாமே ஒன்று தான். ஏதாவது ஒரு லிங்க் எங்கேயாச்சும் வருது அப்படின்னா அது என்னன்னு தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சுக்கணும்னு கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் கண்டிப்பாக அதில் வரப்போதில்லை. ரைட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே அதை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அன்வான்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க. லிங்க்னாலே கிளிக் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான் சொல்லணும். ரைட், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ குரூப்ல ஏதோ டீம் இது மாதிரி இந்த லிங்க்ல இந்த விஷயம் இருக்குது வேணுன்றவங்க கிளிக் பண்ணி யாராச்சும் சொல்லணும். சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு குரூப்ல ஏதோ ஒரு லிங்க் வருதுன்னா அந்த குரூப் சம்மந்தப்பட்ட அந்த ஓனருக்கு தெரியப்படுத்துங்க. அந்த லிங்க் அங்கேருந்து டெலிட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் உங்கள் குரூப்பில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உட்காந்துட்டு தேவையில்லாத லிங்க் போட்டுட்டு இருக்காருன்னா டெலிட் பண்ணுங்க. எஸ்பிஓ சம்மந்தமாக ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்பில் தேவையில்லாத லிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அது உடனே அது என்னன்னு கிளிக் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணாதீங்க. நிறைய மோசடிகள் போயிட்டு இருக்கு. ஓகே, அதனால் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணணும். இன்டர்நெட்டில் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உட்காந்த இடத்துலேருந்து எல்லாமே பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்லிக் கொடுக்குறாங்க, எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாங்க விஷயம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது எங்களோட ரிக்வஸ்ட். தெரிஞ்சுங்க, இது ரிலேட்டடாக தெரிஞ்சுங்க. யூடியூபர்ஸ் அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 சேனல் இருக்குது எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட. எல்லாருமே போடலாம். எப்படி சோசியல் மீடியாவை சேஃபாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி லிங்க் எல்லாம் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி லிங்கால் பாதிக்கப்பட்ட என்ன பண்ணணும், டெலிகிராம் இருந்தால் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் இருந்தால் என்ன பண்ணணும். ரைட், ஸோ நம்ம மொபைல் ஹேக் ஆகிருக்குன்னா எப்படி பார்க்குறது, அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறது எப்படி, அன்வான்ட் ஆப்ஸ்லாம் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம மொபைலில் அன்வான்ட் ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். யூடியூப் சேனல் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட், எப்போ பார்த்தாலும் பார்ட் டைம் அது முன்னாடியே ஓடுவீங்களா என்ன. நீங்கள் பார்ட் டைம் ஜாப் 100 கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு கம்பெனி கரெக்டான கம்பெனி கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ அங்கே நிறைய ஃபேக் இருக்குது. அது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க உங்கள் சேனல் வச்சுக்கிட்டு. யூடியூப்பில் நல்ல கண்டென்ட் உங்களை நம்பி வரவங்களுக்கு கரெக்டான கண்டென்ட் கொடுக்கறதுக்கான வேலைகள் பாருங்கள். அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது கை கொடுக்கும். யூடியூப் சேனல் நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதன் மூலியமாக சம்பாதிச்சவங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. அதில் நீங்களும் ஒருத்தராக எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிங்க. உட்காந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி எதனா ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி போடுவோம். நமக்கு டேரக்ட் ஜாயினிங் எவ்வளோ வருது அதை வச்சு சம்பாதிக்கலாம். அவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன கிடக்குது. நாம வந்த வரைக்கும் லாபம் சம்பாதிக்கலாம். நமக்கு வியூஸ் வரணும். முதல்ல வியூஸ் வரணுன்றதுக்காக எதையும் பண்ணாதீங்க. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க பாருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும். வியூஸ் வரணுன்றதுக்காக வீடியோ போடாதீங்க. புரியுதுங்களா. ரைட், நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், சப்ஸ்கிரைப் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை விட்டுட்டு ஏதாவது இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணாக்கா வியூஸ் வரும்னா ஸ்டார்டிங் கொஞ்ச நாளைக்கு வரும். சரிங்களா.
கண்டிப்பாக அதுக்கப்புறம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அட இந்த யூடியூப்காரன் போட்டாலே அப்படி தான், வெளியே அப்படி தான் போட்டுப்பான், உள்ளே போனால் அப்படி இருக்கவே இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமைக்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்கான ஒரு விஷயத்தை தம்ப்நெயில வச்சுக்கிட்டு, ஃபேக்கான ஒரு விஷயத்தை டைட்டில் வச்சுக்கிட்டு போகிறதுனால உங்களுக்கு அப்போதைக்கு வரமா இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலரான வியூஸ் வரது தடைப்படும். நீங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கீங்கன்னா உங்கள் சேனலுக்குள்ள வரவங்க இவர் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி உள்ள வரவங்களா இருக்கணும். அதுதான் உங்களுக்கு எப்பயுமே வியூஸ் கொடுக்கும், எப்பயுமே அது மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். வெறும் சப்ஸ்கிரைப் வந்துட்டா போதும், வியூஸ் வந்துட்டா போதும், நம்ம சம்பாதிச்சலாம் நினைக்காதீங்க. ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ அதை பண்ணிட்டு இருக்கோம், SBO எப்படி ஸ்டாண்டர்டாக கொண்டு போகணும். அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆன்லைனை சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுங்கள், சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, மொபைலை தொட்டுட்டாலே நீங்கள் சேஃபாக இருக்கணும். மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாலே உங்களை சுற்றி 40 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 பேர் பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக அதில் ஒரு முக்கியமான ஆளே கூகுள். சரியா, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, அப்ரூவல் லெட்டர் கம்பல்சரி இந்த வீக் கைக்கு வந்துடும். லெட்டர் மிஸ்ஸே ஆகாது. நாளைக்கு மறுநாள் கிடைக்கணும். அப்படின்னா இன்னும் ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். 100% SBOக்கான அப்ரூவல் லெட்டர் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த வீக்கில் 100% கிடைச்சிடும். வந்ததும் நாம் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், அவங்க பிளான் ரிலேட்டடாக நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை நான் அடுத்த ஆடியோ சொல்கிறேன். ரைட், பிளான் 7th ஆடியோ சொல்கிறேன் அதை பற்றி. ரைட், ஸோ அப்ரூவல் இந்த வீக் எண்டுக்குள்ள 100% கிடைச்சிடும். பயப்பட தேவையில்லை. ஓகே, ரைட். ஸோ பிளான் எப்போ சார் பப்ளிஷ் பண்ணுவீங்க? மேபி சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். மேபி Thursday Friday அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா Thursday ஆர் Friday நமக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா Saturday ஆர் Sundayவில் பிளானை பப்ளிஷ் பண்ணிவிடும். சரிங்களா? இல்லை அவங்க Saturday ஆர் Sunday வரைக்கும் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா Monday Tuesday தான் நம்ம பிளான் பப்ளிஷ் ஆகுன்ற மாதிரி யோசிக்கிறோம். பட் கண்டிப்பாக ரொம்ப டிலே ஆக போதில்லை. 1 or 2 days அந்த ரேட்டில் தான் இருக்க போது. எல்லாமே பிளான் கண்டிப்பாக பப்ளிஷ் ஆகும். பட் என்ன பிளான் அப்படிங்கிறது நேற்று எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்காங்க, எது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வாய்வார்த்தையே சொல்லிட்டாங்க. பிளானுக்கு உண்டான டீட்டெயில் வாய்வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அப்ரூவல் லெட்டரில் பிளானை பற்றிலாம் அவங்க போட போகிறது இல்லை. SBO கம்பெனி பற்றி தான் அவங்க போட போகிறாங்க. அது லெட்டர் வந்துடும், அது பிரச்சனை இல்லை. பட் பிளானுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்ன பிளான் அப்படிங்கிறது. பட் அதில் நிறைய சேஞ்சஸ், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கொண்டு போகணும், இதில் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணுங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்கள் 5 type of plans நாங்கள் போட்டிருந்தால 5 type of jobs இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ரெடியாக வச்சிருப்போம். நாங்கள் அவங்க அப்ரூவல் லெட்டர் கொடுத்தோடனே நம்ம பிளான் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லேயே வந்துடும் நம்பரும். ஸோ அப்படி இல்லைனா அதிகபட்சம் நெக்ஸ்ட் Monday Tuesday வரைக்கும் போகலாம் பிளான் பப்ளிஷ் ஆகிறதுக்கு. இது அதிகபட்ச டேட் பிளான் ரிலேட்டட் பிளான் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறது. ரைட், ஸோ பிளான் பப்ளிஷ் ஆனதும் எந்தெந்த கேட்டகரியில் யார் விருப்பமாக இருக்கீங்களோ நீங்களே அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ அந்தந்த கேட்டகரியில் அவங்க நீங்களே உங்களுக்கு தேவையான ஜாப் எல்லா ஜாபும் செய்ய முடியாது. ஓகே, அவங்களுக்கு ஒரு ஒர்க், அந்த ஒர்க் அவங்க மட்டும் தான் செய்ய முடியும். இதில் இருக்கிறவங்க அதை ஒர்க் பண்ண முடியாது, அதில் இருக்கிறவங்க எந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாமே சீக்கிரமாக வரும் அனௌன்ஸ்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் SBO ஏன் சார் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது? இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ரூல்ஸ் படி பார்த்தோம்னா இப்போ கம்மிங் SBOவில் ஒரு 4-5 கம்பெனியோட ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ண போகிறோம். சரிங்களா? அதில் மேஜர் ரோலாக வரப்போகிறது ஒரு கம்பெனி தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் ஒர்க்கை ஒரு கம்பெனி தான் நம்ம பண்ண போகிறோம். அவங்க நம்மளை நம்பி நிறைய க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரைட், நிறைய நம்பினாங்க. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இப்போ எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா அந்த கம்பெனியில் நம்ம கம்பெனி ஓனரும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகிற அளவுக்கு நம்பினாங்க. பட் ஆனால் அது இப்போ மாற்றப்பட்டுள்ளது, சேஞ்சஸ் செய்யப்பட்டுள்ளது. அவங்க சைடில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின் இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த கம்பெனியில் ஓனர் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நமக்கு இன்கம் தான் முக்கியம். ஓனராக இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டராக ஆகியிருக்க வேண்டியது அது மறுபடியும் பேக்கில் போயிடுச்சு. அதுக்கான காரணம் SBO மெம்பர்ஸ் மட்டும்தான். நாங்கள் SBO மெம்பர்ஸ் சொல்லுவோம், நீங்கள் எங்களை சொல்லுவீங்க. நாங்கள் எப்படி SBO மெம்பர்ஸை குறை சொல்லுவோம்னா, ஒரு SBO ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் போல கொடுக்குதுன்னா அந்த விஷயம் SBO மெம்பர்ஸ் எல்லாரும் எப்போ செஞ்சு முடிப்பாங்கன்னா ஒரு 10 நாள் ஆகும். இது எந்த கம்பெனி விரும்பாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இப்போ Amazon இருக்குது, Flipkart இருக்குது. சரியா? Amazonல பிக் பில்லியன் டேஸ்னு ஒரு ஆஃபர் வருது. Amazonல தான் வருது இல்லையா? ரைட், ஆமாம், ஏதோ சம்திங் Amazonல இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒரு 1 or 2 days 3 days தான் இருக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். ஒன் டே மட்டுமே முடியக்கூடிய ஆஃபர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது SBO அப்போ அந்த கம்பெனி, ஏன்னா அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான். சரிங்களா? நம்ம SBO எப்பயுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நம்மகிட்ட எந்த ப்ராடக்ட் வேணாலும் கொண்டு வாங்க, எந்த சர்வீஸ் வேணாலும் கொண்டு வாங்க, நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். நம்ம வேலை தானே, மக்களுக்கு ரீச் பண்ணி கொடுப்போம், சேல்ஸ் பண்ணி கொடுப்போம், நம்ம வேலை. நம்ம SBO கையை வைக்கவே மாட்டோம்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம தொடவே மாட்டோம். அது நமக்கு செட்டே ஆகாது, தேவையே இல்லாத விஷயம். கண்டிப்பாக மக்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிராண்ட்ஸ், ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட், ரெகுலராக தேவைப்படக்கூடிய சர்வீஸ், பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் SBO ரெக்கமெண்ட் பண்ணோம், சேல்ஸ் பண்ணி கொடுக்கும். SBOட வேலை அதுதான். கண்டிப்பாக அதில் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பக்கம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிங்க இப்போ எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க. பட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லை சார், அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் நமக்கு செட் ஆகுது. இல்லைங்க, ரொம்ப குவாலிட்டி, நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம். ஓகே சார், நல்ல விஷயம், நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. அது நமக்கு செட் ஆகாது. இந்த பிஸ்னஸ் எங்களுடைய அந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அது கண்டிப்பாக ஒத்து வராது. இன்கேஸ் ஃபியூச்சரில் அப்படி இருந்ததுன்னா நாங்கள் சொல்கிறோம். இப்போதைக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம தொடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு. மற்றபடி நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்போதைக்கு ஒரு 4-5 கம்பெனிஸ், 5th கம்பெனி கொஞ்சம் எழுதிட்டு, பட் 4 கம்பெனி கேரண்டியாக ரெடி. அந்த 4 கம்பெனியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம ப்ரோமோட் பண்ண போகிறோம், சேல்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அது மூலமாக நம்ம கமிஷன் வரப்போம். அந்த கமிஷனை உங்களுக்கு ஒரு இன்கமாக கொடுக்க போகிறோம். அந்த இன்கம்லேருந்து 20% நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் TDS கட்ட போகிறோம், அட்மின் சார்ஜ் எடுத்துக்க போகிறோம், எவ்ரிதிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். இது ஒன்றும் புதுசாக ஒரு விஷயம் கிடையாது. சரியா? ரைட். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க சைடில் இருந்து SBO மேலே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இல்லை, அவர் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க பண்ணிடுவாங்க, அவங்களுடைய கான்செப்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியுமே பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு கம்பெனியிலும் கேரண்டி சேல் கொடுக்க முடியாது. SBOவில் மட்டும்தான் கேரண்டி சேல் கொடுக்க முடியும்.
கேரண்டிடாக உங்களுக்கு இத்தனை சேல் கொடுக்கணுன்றது எஸ்பிஓவில் சொல்ல முடியும். நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். நான் அதை பற்றி பிளான் வரும்போது உங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, கேரண்டிட் சேல். எஸ்பிஓ கூட நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா கேரண்டிடாக இவ்வளோ சேல்ஸ் உங்களுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களால எவ்வளோ முடியும், என்ன முடியும், எவ்வளோ கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க, நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது, அதை பேஸ் பண்ணி ஓகே அப்போ இவ்வளோ சேல்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். நம்ம அது ஒரு கால்குலேஷன், அது ஒரு பிசினஸ் மீட்டிங் மாதிரி போகும். அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணி முடிவு எடுப்பாங்க. அதுக்கு டீம் இருக்கு எஸ்பிஓவில், அவங்க அதை பார்த்துக்குவாங்க. சரியா? ஸோ எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்ற அதர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் வித்தியாசம் என்னன்னா, இங்கே கேரண்டிட் சேல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. கேரண்டி விசிட்டர்ஸ் வியூஸ் கிடையாது. எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியும் மக்கள்கிட்ட இந்த ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸே கொண்டு போய் சேர்க்குறாங்க தான். சரிங்களா? எவ்வளோ சேல்ஸுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் அவங்களால? சேல்ஸ் வரதை பேஸ் பண்ணி ஒரு கமிஷன் கிடைக்குமே தவிர இவ்வளோ சேல்ஸ் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம்ன்றது எஸ்பிஓவில் மட்டும் முடியும். ஸோ எங்களுடைய கான்செப்ட் அப்படி தான். நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணணும்னு நினைக்கிறது அதுதான். எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் சர்வீஸ் வேணாலும் கொண்டு வாங்க. சரிங்களா? அது நம்ம ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பிசினஸ் எந்த பிசினஸ் வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ அந்த பிசினஸ் எந்த பிசினஸ் வேணாலும் இருக்கலாம். கார், பைக்லேருந்து, ஃப்ளாட்லேருந்து, ரியல் எஸ்டேட்லேருந்து எது வேணாலும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுப்போம். இத்தனை பேருக்கு நாங்கள் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இவ்வளோ சேல்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குற அந்த கேரண்டி கொடுப்போம். அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அது எங்களுடைய கான்செப்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் அவங்க நம்புறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் பேக் கிடைக்கிறதுக்கான ஒரே ரீசன், எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸுங்க எஸ்பிஓ சொல்கிறத கரெக்டாக கேட்குறவங்க கிடையாது. அங்கே இருக்கிறவங்க கரெக்டாக கேட்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இது எஸ்பிஓ சைட்லேருந்து எஸ்பிஓ மெம்பர்ஸ் மேலே வைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ இதுக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ் உடனே கம்ப்ளைண்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு காரணம் நீங்கள் தான் சார். அடிக்கடி பிரேக் விடுறீங்க சார். பிரேக் ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்க சார். அதனால தான் சார் யாரும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் ரெகுலராக ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க. சேலரி ரொம்ப டிலே பண்ணுறீங்க, அதனால தான் ஃபாலோ பண்ண மாட்டேங்க. இதெல்லாம் ஒரு ரீசன். நாங்கள் இந்த மொத்தமே ரெண்டே பிரச்சனை தான். அடிக்கடி பிரேக் வரீங்க சார். எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க இப்போ தெரியல. இப்போ ஒரு பிரேக் போயிட்டே இருக்குது. இதனால தான் ஃபாலோ பண்ண. இது முடிஞ்சிடும். சரிங்களா? கமிங் வீக்கோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெகுலராக நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போது அப்போ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் நம்ம ஒர்க் பண்ணுற பீரியட்லேயே பார்த்துட்டோம். கண்டினியூவாக 3 மாதம் பேமெண்ட் போனபடியே தான் இருந்துச்சு. அப்போ மட்டும் நம்ம சொல்கிறது கேட்டாங்களே என்ன, நம்ம ஒரு விஷயம் போய் இது போகிறோம்னா அது கடைக்கோடியில் இருக்கிறவங்க வரைக்கும் எப்போ போய் சேரும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 1 வீக் 10 days ஆகும். அன்பிளாக்கு நேற்று வரைக்கும் வந்துட்டு தான் இருந்துச்சு. மெயில் இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நேற்று ஈவினிங் 4:30 அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு மெயிலுக்கும் இப்போதைக்கு ஆக்டிவேஷன் பண்ண மாட்டாங்க, அன்பிளாக் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது ஒரு 1 வீக் ஆகலாம், 10 days ஆகலாம். அடுத்த ஒர்க்கு பார்க்க சொல்லியாச்சு. ரைட்? ஒரு ஒர்க்குனா இவ்வளோ நாள் வரணும், இவ்வளோ வரணும், டிலே ஆகிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அவங்க இன்னும் நம்ப முடியாததுக்கான காரணம். சரியா? இல்லைனா அதில் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அங்கே இருக்கும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட் கம்பெனி கிடைக்கும். பட் அது வந்து ரிட்டர்ன் போயிடுச்சு அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை. இருந்தாலும் அதுவும் நம்ம கம்பெனி மாதிரி தான். சரியா? மாதிரி தான். கூடிய சீக்கிரம் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. நிறைய நம்ம ஒர்க் பண்ண போகிறது அங்கே தான். அங்கேருந்து தான் நமக்கு நிறைய இன்கம் வரப்போகுது. ரைட்? ஸோ நிறைய மெத்தடில் இன்கம் எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேசியிருக்கோம், நிறைய ஒர்க், அவங்களுக்கான நிறைய வேலைகளை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். சரியா? ரைட்? அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து. ஸோ எஸ்பிஓ ஸ்ட்ரிக்டாக நினைக்கிறதுக்கான ஒரே காரணம், எஸ்பிஓவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். எஸ்பிஓ பற்றின நாலேஜபிள் பர்சன், எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய ஒர்க்கை பற்றின நாலேஜ் இருக்கிற பர்சன் மட்டும் எஸ்பிஓவில் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் ஃபில்டர் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ரைட்? எஸ்பிஓ சொல்கிறது கதைன்னு உட்காந்து எங்கெல்லாம் கமெண்ட் மொட்டை கடிதாசு போகிற மாதிரி கமெண்ட் போடுறாங்களோ, எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கேயாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை விட்டு மொட்டை கடிதாசு போடுற மாதிரி உட்காந்து வாயாலே வர சொல்கிறார், கம்பி கட்டுறார், உருட்டுறார், கதை சொல்கிறார், புது கதை புது ரீல், இந்த மாதிரியான பீப்புள் கண்டிப்பாக எஸ்பிஓக்கு தேவைப்பட மாட்டாங்க. யூஸ்லெஸ், எந்த ஒரு யூஸுமே இல்லை அவங்களால எஸ்பிஓக்கு. ரைட்? அவங்கள விட்டுட்டு உண்மையிலேயே நமக்கு வேலை வேணும், அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம், ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்கன்னா அவங்க சொல்கிற விஷயங்களை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கரெக்டாக வேலை செய்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்னேன். 20,000 பேர் போதும் எஸ்பிஓக்கு. அது அத்தனை பேர் கூட இருக்கணும். நாங்கள் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். வேறு என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் ஓரளவுக்கு எல்லாம் ஃபில்டர் ஆகிடுவாங்க. ரைட்? இந்த காரணம் சொல்லிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த அளவுக்கு நாலேஜபிள் இல்லாத பர்சன்ஸ், இவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு பெரிய கண்டிஷனாக போடும்போது ஐயோ எனக்கு ஏதாவது செட் ஆகுது பாப்பின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. சரியா? ரைட்? ஆனால் கண்டிப்பாக இந்த சான்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு 10,000 பேர் 20,000 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது நமக்கு போதும். ரைட்? அவங்க தான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நாம் முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். எஸ்பிஓ சொன்னால் அன்னைக்கே அந்த விஷயம் ரீச் அவுட் ஆகுன்றதை மற்ற நம்மளை நம்பி வர கம்பெனிகளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா வச்சுங்களேன், அப்போ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு நம்ம மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இப்போ இருக்கிறவங்களாம் பழைய கதையே இன்னும் ரீசனாக சொல்லிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களாம் வேணாம், நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிடலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகிறதுக்கு இப்போ இருக்கிறவங்களும் தடையாக நிற்கிறது இப்போ இருக்கிறவங்களும் ஒரு காரணம். ஏன்னா கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கேட்டாக்கா நீங்கள் நிறைய பிரேக் வருவீங்க, பேமெண்ட் லேட்டாக கொடுக்குறீங்க, நிறைய நேரம் பேசுகிறீங்க, அதை என்னால் கேட்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு ரீசனா? ரைட்? ஒர்க் இருக்கும்போது ஒர்க் பண்ணுங்கள், பிரேக் விட்டால் பிரேக்கில் இருங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு கம்பெனி நம்ம வேலைக்கு போனால் அந்த கம்பெனியில் வேலை இல்லைனா வேலை விட்டு அடிச்சு தருவாங்க. ஆனால் கம்பெனி மறுபடியும் நாங்கள் ப்ராஜெக்ட்டோட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வந்தவொடனே மறுபடியும் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே? உட்காந்து இது ஏன் பக்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் வேலைக்கு, அந்த கம்பெனியில் ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை, கம்பெனி வேலை ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, கம்பெனி என்ன பண்ணாங்க, ஓகே இனிமேல் வேலை கிடையாது, வெளியே போய் வேறு கம்பெனி பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. எஸ்பி அப்படியே சொல்லுது, வெயிட் பண்ணுங்கள், நம்ம பிரச்சனைகளை முடிச்சுட்டு வர மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் இப்போ 3 பிரேக் தாண்டி போயிட்டு இருக்கு, மறுபடியும் கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பிஓ நம்ம வந்து யாரையுமே விட்டுலையே உட்காந்துட்டு. இதெல்லாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய வேலைகளுக்கு ஃபியூச்சர் கான்செப்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்க மாட்டாங்க. இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பாரிச்சு அவங்கள மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். கம்பெனிக்கு எனக்கு வந்து 10ஆம் தேதி இந்த ஆஃபர் கொடுக்க போகிறோம், எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 7ஆம் தேதி கொடுக்குறாங்க. 8, 9 இந்த 2 நாளில் வந்து இத்தனை லட்சம் பேருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்க அவங்க நம்மகிட்ட ஒரு டார்கெட்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை பேசுகிறாங்க அப்படின்னா அத்தனை 2 நாளில் அதை முடிச்சிருக்கணும்.
இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம எவ்வளோ தான் சேலரி கரெக்டாக போட்டாலுமே நான் கேரண்டி கொடுப்பேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேரண்டி கொடுப்பேன். இந்த மாதிரி கதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற யாருமே இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரெகுலராக கம்பெனி ரன் ஆனாலும் பேமெண்ட் கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு டான் வந்தாலும் அவங்களால உண்மையிலேயே ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இங்கே இந்த 2 ரீசனுக்காக மட்டும் ஃபாலோ பண்ணலன்னு சொல்கிறது சும்மா அது ஒரு ரீசன், அவ்வளோதான். ரைட்? அப்போ 2 நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கம்பெனி சொன்னால் செய்ய முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் பார்ப்பாங்க, அடுத்தது பார்க்கும்போது அப்புறம் 1% கம்மி பண்ணுவாங்க. இல்லை இனிமேல் எங்களால் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது, ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா? ஸோ கம்பெனி ரெகுலராக லைஃப் டைம் கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மாத்திரம். ஒரு மெயில் ஒன்றும் இல்லை, அந்த அன்பிளாக் ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு அதை போய் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுக்கு ஒரு மெயிலை போட வைக்கிற சொல்றதுக்கான காரணம் என்ன? நீங்கள் மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும், ப்ரௌசிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது கூட தெரியலன்னா நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும்? அவ்வளோ. அதனால தான் உங்களுக்கு மெயில் ஓகே தெரியல, நம்ம சொல்லிக் கொடுப்போம். நிறைய யூடியூபர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய அப்ளைனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாரும் யூடியூப் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்களே. நிறைய நான் பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் பேசுகிறதே கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஓகே, பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடி ட்ரான்ஸ்ஃபர். ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மெயில் கரெக்டாக வந்திருக்கு. ரெஜிஸ்டர் மெயிலேருந்து கரெக்டான பர்சன் கரெக்டான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பேமெண்ட் ப்ரூஃப், அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்லேருந்து எவ்ரிதிங் கரெக்டாக இருக்குன்னு அந்த அத்தனை பேருக்கும் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெயில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. சரியா? ஸோ நீங்கள் மெயில் அனுப்பிட்டா மட்டும் போதாது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. SBOலேருந்து ஒரு ரீப்ளே வரணும். ஜென்ரலாக இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐடி அன்பிளாக் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் போட சொன்னால் அதுக்கெல்லாம் ரீப்ளே வந்திருக்காது. ஸ்டார்டிங் ஒரே நாள் மட்டும் தான் அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை முடிவு பண்ணியாச்சு, மொத்தமாக எடுத்து பல்காக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிச்சு. நான் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். அதனால காமனாக போய் இது ஒரு மெயில் அனுப்பிட்டு அவசியம் இல்லைன்றது. பட் ஜென்ரலான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மெயில் ரீப்ளே வரணும்னா உங்கள் ஸ்டாஃப் ஐடி இல்லாமல் உங்களுக்கு ரீப்ளே வராது. நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ரீப்ளே வராது. அது ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? ரைட்? ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரூஃப்ஸ்லேருந்து எவ்ரிதிங் கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் வந்திருக்கிற எல்லா கரெக்டான ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இன்கேஸ் இப்போ வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் அவங்க எல்லாமே மாறிடும். புதுசாக யாரோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய நேம்லேருந்து மொபைல் நம்பர்லேருந்து மெயில் ஐடிலேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்படி வரல சேஞ்ச் ஆகலைன்னா மறுபடியும் மெயில் போட சொல்லுங்கள். வேறு வழியில் இப்போ ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஸோ நீங்களே கூட மெயில் போடலாம். இந்த மாதிரி இந்த பர்சன் ஒரு மெயில் போட்டு ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, பட் நீங்கள் இன்னும் அது ப்ராசஸ் பண்ணாத இருக்கீங்க. என்ன ரீசன்? ஒரு சம்மந்தப்பட்டவரை கூட அவர் மெயில் போட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? ஏதோ பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் மெயில் போடுங்க, இந்த ஐடி மாற்றி எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார், பட் ஆனால் என்ன எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு SBOTVM@gmail.com மெயில் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. இதெல்லாம் மெயில் பண்ண அடிக்கடி மெயில் கம்யூனிகேஷன் கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? இதுதான் ஐடி ட்ரான்ஸ்ஃபருக்கு என் சைட்லேருந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அட்மின் டீமில் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ரைட்? ஓகே, டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான் எவ்வளோ கதை பேசுகிறேன், பக்கமாக பேசுகிறேன்ல. ரைட்? நான் பேசலாம், நான் பேசுகிறது லென்த்தாக இருந்தாலும் லாங்காக ரொம்ப நேரம் பேசுகிறதுனாலும் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் பேசுகிறேன். எவிடன்ஸ் இருக்குது, நான் பேசுகிறேன். எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் யூடியூப் சேனல் இருக்குது, குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் தான். ரைட்? நேற்று கூட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருந்தோம், ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருந்தோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் ராங்காக தான் கொடுத்துருந்தா, தப்பான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி எப்படியோ நிறைய கண்டுக்க மாட்டோம், கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். பட் இதுக்கப்புறம் SBOக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது. அவங்களுடைய வேலையை SBOக்கு தேவையான வேலைகளை பார்த்து செய்கிறது தான். அவங்க உள்ளே வரும்போதே கேட்ட கண்டிஷன் தான் அந்த 17 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டா. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அதை டிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்கீங்க. அதெல்லாம் அவங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் இந்த சைட்குள்ளே இந்த ஐபிலேருந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க, அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ SBO பற்றி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னா கரெக்டான ப்ரூஃபோட பேசுங்க. அவ்வளோதான். ப்ரூஃப் இல்லாமல் சும்மா இப்படி சொல்கிறார், அப்படி சொல்கிறார், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், வராது, போவாது, நடக்காது, கிடைக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வேஸ்ட்லெஸ் பீப்பிள்ஸ். அது மாதிரி இருக்கிறதுலாம் வேஸ்ட். பட் ஒரு கமெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, எதனா பண்ணிட்டு எங்கன்னா கத்திட்டு போகணும் விட்டுலாம். சரியா? ஒரு யூடியூப், நீங்கள் ஒரு யூடியூப்ல வீடியோ போகிறீங்க, இல்லை எங்கன்னா குரூப்பில் ஒரு ஆடியோ போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வித் ப்ரூஃபோடு இருக்குன்னா மட்டும் பேசுங்க. இல்லைனா அதை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன் அகைன்ஸ்ட் SBO பேசாதீங்க. ரைட்? நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் கூட அவர்கிட்ட பேசியிருந்தோம். ஸோ நிறைய அவருடைய கற்பனைக்கு அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோ, அவருக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வச்சு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க, தப்பு. ரைட்? ஸோ நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் உள்ள வந்திருக்கும். தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் வித் எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாத போடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருந்தோம். ரைட்? அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ரைட்? SBOவில் கண்டினியூ பண்ணுறது, SBO கேள்வி கேட்கறது மட்டும் விஷயம் கிடையாது. சரியா? SBO சொல்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். SBO வந்து உங்களுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு உட்கார வச்சு சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து செய்ய போகிறோம். அந்த வரக்கூடிய வருமானத்தை பிரித்து எடுத்துக்க போகிறோம். எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியுமே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரவே மாட்டாங்க. ரைட்? வரும், கமிங் சூன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லையா, என்னென்ன விஷயங்கள்லாம் SBO பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ உட்காந்து பிளான் போகிறோம்னா சும்மா கிடையாது. நாங்களும் ஒன்றும் சோசியல் சர்வீஸ் செய்து வரல, எங்களுக்கு இது பிஸ்னஸ், நாங்களும் செய்வோம், நீங்களும் உங்களுக்கு இது ஒர்க்கு. ஸோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்குங்க. யூடியூப்ல வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரலாம் பண்ணாதீங்க. SBO உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்கும். SBOவே உங்களுக்கு தேவையான வியூஸ் எப்படி வர வைக்கிறது, எப்படி சப்ஸ்கிரைபர் வர வைக்கிறது, எப்படி யூடியூப்ல மானிட்டேஷன் பண்ண வாங்க வைக்கிறது, அதில் நீங்கள் எப்படி SBOவில் விட அதிகமாக அதில் எப்படி சம்பளம் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நாங்களே சொல்கிறோம். SBOக்கு அகைன்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டு ஒரு தப்பான ஒரு தம்ப்நெயில் வச்சு தப்பான ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் வச்சு பயங்கரமாக பேசி வியூஸ் வர வைக்கணும், சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. SBO நம்பி வந்துட்டீங்க இல்லையா? கரெக்ட் தானே? அது நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஏன் ஆப்போசிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் SBO நம்பி உள்ள வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்களும் SBO மூலியமாக பயனடையணும் மட்டும் தான் நினைப்போமே தவிர நீங்கள் லாஸ் ஆகிடும், ஏமாந்துட்டு போயிடும் அப்படின்னு கண்டிப்பாக SBO நினைக்காது. அப்படி நினைக்கிற கம்பெனி SBO கிடையவே கிடையாது.
நிறைய கம்பெனிகளுக்கு எஸ்பிஓ ஒரு முன்னுதாரணமாக மட்டும்தான் இருக்கணும். ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனினா இப்படி தான் இருக்கணும், இது தான் பண்ணணும், இது தான் இந்த மெத்தடில் தான் நடைமுறைப்படுத்தணும் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மற்ற கம்பெனிலாம் செய்யறதுக்கே பயப்படுவாங்க. அவன் தானே நம்ம எங்கள் கம்பெனி பெருமையாக பேசுகிறோம் இல்லை, உண்மை. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது நீங்கள் ஏன் அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதா பிரச்சனை. அதனால் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். உங்களை எப்படியாச்சும் கம்மி பண்ணணும், கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கு சம்பளத்தை போடலாம். அதுதான் எங்களுடைய தாட், அவ்வளோதான். சரியா, ரைட், பார்க்கலாம். ஸோ ரெகுலராக அடுத்த அப்டேஷன் வரும். ஸோ இன்றைக்கி நான் நிறைய பேசியிருக்கேன். இதுவே அடுத்த 2-3 டேஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு ஆடியோ வருது அப்படின்னா, ரைட், நெக்ஸ்ட் ஆடியோ நோட்டீஸ் போடுறது கண்டிப்பாக அது பிளான் பப்ளிஷ் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை அப்ரூவல் லெட்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், அப்டேஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ. ஸோ இந்த ரொம்ப நாளாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாத, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாதவே இருந்தவங்களுக்கு பிளாக் ஆகிட்டு இருக்கும். இப்போ அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்து அன்பிளாக் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அக்செப்டாக ரிஜெக்ட், எஸ்பிஓ வேணும்னா அக்செப்ட், வேணா ரிஜெக்ட் ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் தப்பாக சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அன்பிளாக் பண்ணி கொடுங்க கேட்டுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிற எல்லா ஆடியோவும் இம்பார்ட்டன் தான். பொறுமையாக மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் பேசிப்பேன். ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணது இப்போ 2:46 3:46 1 ஹவர் முழுசாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த 1 ஹவர் 60 நிமிஷம் ஆடியோ அவசியம். முழுசாக ஒரு 2 நாள் டைம் எடுத்துங்க, 3 நாள் டைம் எடுத்துங்க. ஒன் பை ஒன் பொறுமையாக கேளுங்க. 60 நிமிஷம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற இடத்துல போய் கற்றுட்டு போகிறீங்க. கிளியராக இருக்கலாம். நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கீங்கன்னா கிளியராக இருக்கணும். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறதே கம்பெனி தான். அது தெரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நாங்கள் எப்படி உங்கள் கம்பெனியில் வச்சுட்டு இருக்குது? அப்போ உங்களை எப்படி வெளியே அனுப்பலாம் தான் யோசிப்போம். இப்போ வரைக்கும் அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சிக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். எதையுமே மறுபடியும் தேடி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். உட்காந்துட்டு பேக்கில் உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் பேசிட்டு தேடணும். தேவையான விஷயங்களை தேடி கற்றுக்கக்கூடிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கணும். ஸோ லேடிஸுங்களாம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். உமன்ஸ் எல்லாருமே ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் யாரையும் நம்பாதீங்க. ஆன்லைனில் யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோ யாரையுமே நம்பாதீங்க. ஆன்லைனில் அது உங்கள் அப்ளைனராக இருக்கலாம், டவுன்லைனராக இருக்கலாம், ரொம்ப பழக்கப்பட்டு பேசின உங்கள் குரூப்பில் ஒரு பர்சனாக இல்லை, யாரையும் நம்பாதீங்க. எதுக்குமே நம்பாதீங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். அதுதான் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணுறது விஷயம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆடியோஸ்லாம் பொறுமையாக கேட்டு செயல்படுங்க. தேங்க்யூ.